வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ ஒரு டூல்ஸை பற்றி, பர்டிகுலராக பிசிபி ஹோல்டர். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிபி ஹோல்டர். பெரும்பாலும் இது தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன பர்பஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி கூட நான் ஒரு டெமோ வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஒரு மொபைல் ஃபோன் சர்வீஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு சின்ன சின்ன போர்டு, பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் போர்டு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், இதை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஐசி அல்லது ஒரு காம்பனன்ட்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸோ கெப்பாசிட்டோ இதெல்லாம் எப்படி எளிமையாக ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனி, டிஃப்ரெண்ட் மாடல் இருக்குது. இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது, இந்த இடத்துல 2 ஆக்சிஸ் இருக்குது, ஹேண்டு நடுவில் இருக்கும், நகரும். இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த இடத்துல ஒரு நட்டு ஸ்க்ரூ இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போர்டு ஃபிட் பண்ணணும், ஒரு மொபைல் போர்ட் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம், அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த பிசிபியை இன்சர்ட் பண்ணிடலாம். இன்சர்ட் பண்ணிட்டு இதை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டைட் வைக்கணும். இந்த போர்டில் டைட் வைக்கணும். டைட் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ப்ளோயர் யூஸ் பண்ணி இதில் ஏதாவது காம்பவுண்ட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேவா. இப்போ வரக்கூடிய எல்லாமே எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸாக எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது. போர்டெல்லாம் இந்த மாதிரி தான் சிம்பிளாக வந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இதில் நம்ம ஒரு புல் பண்ணி ஒரு காம்பவுண்ட்ஸை எடுக்கும்போது இந்த போர்டு வந்து கண்டிப்பாக ஷாக் ஆகும். அப்படியே லைட்டாக இந்த மாதிரி ஷேக் ஆகும், கண்டிப்பாக வராது. ஒருவேளை வெறும் போர்டில் வச்சு டேபிளில் வச்சு பண்ணும்போது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இந்த பிசிபி ஹோல்டர் மார்க்கெட்டில் வந்துச்சு. அந்த பிசிபி ஹோல்டர் பற்றி கூட நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இருந்தாலும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அந்த காம்பவுண்ட்ஸை எளிமையாக எடுக்க முடியாது. வெறுமனே சர்வீஸ் டேபிளில் நம்ம வச்சு காம்பவுண்ட்ஸை எடுக்கிறதுக்கும் இந்த பிக்சரை யூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பிக்சர் இருந்தால் நல்லது, ஈஸியாக எடுக்கலாம். பட் இதை விட ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கா? நான் ஏற்கனவே இதில் குறை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நட் ஸ்க்ரூவில் 4 மழுங்கி போயிடும், துரு பிடிச்சிருது. ஓகேங்களா. ப்ளோயரை அப்ளை பண்ணும்போது அந்த ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி இந்த பாட்டம் பிளேட்டுக்கு இருக்காது. கலர்லாம் சேஞ்சஸ் ஆகிரும். ஓகேங்களா. அதுக்கு தான் இந்த டேபிளே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஸ்க்ரூஸ்லாம் வந்திருக்கு. இப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். ஓகே, இது விட பெட்டராக ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக பெட்டராக வந்திருக்கு. இது வந்து மொபைல் ஃபோன் இல்லை சிம்பிளான ஒரு பிசிபி மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பண்ணணும். இப்போ மற்ற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஒர்க் பண்ண முடிய சர்வீஸ் பெஞ்ச், ஒர்க் பெஞ்சில் ஒரு பேபி வைஸ் ஒன்று இருக்கும். வைஸ் ஒரு காம்பனண்ட்டை கெட்டியமாக பிடிச்சிக்கும். லாஸ்ட் கிளாஸில் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4-in-1 டூல் கிட்டு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு லென்ஸ் இருக்கும், லைட் இருக்கும். ஓகேங்களா. அதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் ஃபோக்கஸ் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். கூடவே ஹேண்ட் இருக்கும், பிடிச்சிக்கிறதுக்காக ஒரு ஃபிக்ஸர். அது எல்லா டைரெக்ஷன்லையும் சின்ன போர்டு பெரிய போர்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி ஒரு ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணுறப்ப இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே டூல்ஸை பற்றி, பர்டிகுலராக உங்களுக்கு தேவையானது மட்டும்தான். அன்வான்டெல்லாம் இது எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓவர் ரேட்டில் இருக்கக்கூடியதும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. ஓகேவா. இது இருந்தால் சர்வீஸ் வந்து நல்லாயிருக்கும். சரி, எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், இந்த டூல்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிமோட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்குதே எனக்கு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா. நல்ல குவாலிட்டி லெட்டு தெரியாது, நல்ல பேஸ்ட் தெரியாது, ஒரு டீசல் பம்ப் இருக்கிறதே தெரியாது, டீசல் விக் இருக்கிறதும் தெரியாது. இதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷன். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்ஜினியராக உருவாக முடியும். ஓகேவே. கூடவே நாங்கள் எங்கள் எலக்ட்ரானிக் ட்ரெயினில் கொடுக்கக்கூடிய பயிற்சி இருந்தாவே நீங்கள் நல்ல மேன்மைக்கு வரலாம். ஓகே, சரி, இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிசிபி ஹோல்டர் இருக்குது அப்படின்ட்டுருக்கேன். இதுலேயும் வச்சு காம்பவுண்ட்ஸ் எடுக்கலாம். பட் இதை விட பெட்டராக ஏதாவது இருக்கா, தேவைப்படுது. எதுக்காக தேவைப்படுதுன்னா, நம்ம சின்ன சின்ன பிசிபியில் பெரிய பிசிபி, எல்சிடி எல்இடி டிவியில் வரக்கூடிய போர்டெல்லாம் ஃபிட் பண்ணி நம்ம காம்பவுண்ட்ஸை எளிமையாக எடுக்கிறது எப்படி, அதுக்கு ஒரு ஜிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதர்வைஸ் நான் இது ஒரு வீடியோ கொடுக்குறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது வந்து மெக்கானிக் அப்படின்னு ஒரு கம்பெனி, பர்டிகுலர்லி சைனாவில் ரொம்ப ஃபேமஸ். இவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்களுடைய ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய பைனாகுலர், ட்ரைனாகுலர் எல்லாமே நல்லாயிருக்கும். குறிப்பாக டிஜிட்டல் சம்மந்தப்பட்டது எல்லாமே, இந்த ப்ராசஸ்லேருந்து வரக்கூடியது எல்லாமே ஓகேவா. மைக்ரோஸ்கோப் எல்லாமே இவங்களுடைய கம்பெனி எல்லாமே இருக்கும். A to Z இருக்கும். சர்வீஸ் டூல்ஸ் மட்டும் நம்பர் 1. அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வேர்ல்டு வைஸில் நம்பர் 1 அவங்க.
இந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் இதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்ம எப்படி கன்வீனியன்ட்டாக வேணாலும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். இது யூனிவர்சல் பிக்சர். யூனிவர்சல் கூட எல்லா மதர் போர்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியும், ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி. இப்போது இதனுடைய வெயிட்டே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இது சர்வீஸ் போர்டில் சர்வீஸ் பெஞ்சில் வச்சிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு யூனிட்டை ஃபஸ்ட்டு ஒன்று பிரித்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங். ஓகேவா? இதுதான் ப்ராடக்ட். இதை நம்ம வெளியே எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு இந்த ஸ்க்ரூஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இதில் நிறுத்தி கொண்டு வர முடியும். நல்ல ஏரியா, ஃபுல்லாக ஏரியா இருக்குது, வெயிட் ஃபுல்லாக இருக்குது, பக்காவாக இருக்குது. 1/2 kgக்கு மேலே வெயிட் இருக்கும். இந்த மாதிரி வெயிட் இருக்கணும். அப்போ தான் அந்த போர்டை வந்து காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறப்ப அந்த ஃபோர்ஸில் பிக்கப் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, சரி. இப்போது பாருங்கள், இப்போ லேட்டஸ்ட் இப்போது மொபைல் ஃபோனில் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய போர்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி சைஸ் ஆஃப் போர்டை உள்ளே ஃபிட் பண்ணணும் அப்படின்லாம் அப்போல்லாம் தேவைப்படுது. இந்த மாதிரி சைஸ் ஜிக்கு தேவைப்படுது. பழைய டைப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜிக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக வந்து சப்போர்ட்டிங்காக இருக்காது. அதாவது இந்த போர்டு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்காது. இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இதை வந்து நகர்த்த முடியும். அந்த மாதிரி 2 இருக்குது, இதை நகர்த்த முடியும். ஓகேவா? அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிசிபிஸ் இனிமேல் ஃபியூச்சரில் எந்த டைப் ஆஃப் பிசிபிஸ் வந்தாலும் சரி என்ன பண்ணுங்க, சிஆர்டி டிவி மாதிரி பெரிய சைஸில் உங்களுக்கு அந்த போர்டெல்லாம் வராது. ஓகே, எல்லாம் மினிமஸ் எப்படி வரும், ரொம்ப சின்ன போர்டாக தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எல்இடி டிவியில் வரக்கூடிய ஒரு யூனிவர்சல் போர்டு. இந்த போர்டு இதை விட சின்னது, இது சைஸுக்கே இதுக்கு மேலே போர்டு இனிமேல் வராது, அந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது ஒரு காம்போ போர்டு. இந்த காம்போ போர்ட்லேயும் கிட்டத்தட்ட பாதி சைஸில் காம்போ போர்டு வந்துருச்சு. இதில் பாதி தான் வந்திருக்கு. அப்போ இதுக்கு மேல் போர்டு டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த போர்டெல்லாம் சர்வீஸ் பண்ணுறது எப்படி, எந்த எலக்ட்ரானிக் போர்டு வந்தாலும் சர்வீஸ் பண்ணணும். ஓகே, எப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா என்ன உங்களுக்கு ஒரு சேனல் ஃபுல்லாக நகருது. இந்த இடத்துல என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒரு போர்டை இப்படி ஃபிட் பண்ண முடியும். இந்த இடத்துல ஒரு போர்டை ஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ரெண்டுலேயுமே பாருங்கள், இப்படி ரெண்டுமே. இப்போ இந்த இடத்துல ஒரு போர்டு, இந்த இடத்துல ஒரு போர்டை ஃபிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த இடத்துல எந்த சைஸ் போர்டு இருந்தாலும் இதில் ஃபிட் பண்ண முடியும். இது வந்து இப்போ பாருங்கள், இந்த போர்டு நிற்கிது. இந்த இடத்துல வேகண்டாக இருக்குல்ல, இங்கே ஒரு போர்டு வைக்க முடியும். கம்பேரிட்டிவாக வச்சு கூட ஒரு போர்டை நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்கோம், மொபைல் ஃபோனு யூஸ் பண்ணலாம். இந்த இஎம்சிசி அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா பேஸ்ட் அப்ளைடான சிபியு சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட் வரக்கூடிய ஐசிஸ் எல்லாமே இப்போ பேஸ்ட் பண்ணி வரும். பிளாக் பேஸ்ட் அப்ளை பண்ணணும், பேஸ்ட் எடுத்துகிட்டு தான் அந்த ஐசி எடுக்கணும். அதுக்கப்புறம் ரீபாலிங் பண்ணணும். இவ்வளோலாம் வேலை இருக்குது. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்கு வந்து கம்பல்சரி தேவை. ஓகேங்களா? இப்போது இது பார்த்தோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஒரு லேசான போர்டு, எந்த போர்டு இருந்தாலும் இப்போ நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு இது மொபைல் போர்டு. இந்த மொபைல் போர்டு என்ன பண்ண முடியும், இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம் இருக்குது, இது வந்து மேலே தூக்கி விட்டுடலாம் மேலே. இப்போ ஒரு பிசிபி இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த பிசிபியில் ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆம் எடுத்து மேலே வச்சிடலாம் டைட் பண்ணுறதுக்காக. அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த போர்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு. ஓகே, இப்போ பெரிய போர்டை ஃபிக்ஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், பெரிய போர்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி இது வந்து என்ன பண்ணணும், ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ரீமாக ஒரு இடத்துக்கு தள்ளிட முடியும். லாஸ்ட்டுக்கு தள்ளிடலாம், இதையும் தள்ளிடலாம், லாஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ இந்த மாதிரி போர்டு இருந்தால் இந்த போர்டை நான் ஃபிட் பண்ண முடியும். சரி, ஃபிட் பண்ண உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் அதில் ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி தோணுது இல்லையா, இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி தோணுது.
அந்த என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்மெண்ட்டை அப்படியே எடுத்து தலைகளை திருப்பி போட்டுடலாம். ஓகே, இந்த ஸ்க்ரூஸை கழட்டினா இது ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். ஓகே, எதுக்காக அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை போர்டு வருது. இந்த மாதிரி பவர் சப்ளை போர்டு வருதுன்னு வச்சுங்களேன். இந்த பவர் சப்ளை போர்டை எப்படி ஃபிட் பண்ணுறது? அப்போ ஃபிட் பண்ணணுன்னா இதனுடைய டெப்த்து கொஞ்சம் ஹைட் கிடைக்கணும். இதுக்காக என்ன பண்ணுறோம், இதனுடைய அன்ஸ்க்ரூ பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, நான் அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். அன்ஸ்க்ரூ பண்ணால் இந்த யூனிட் அப்படியே வெளியே இது ரிமூவ் பண்ண முடியும். இது வெளியே எடுத்துடலாம். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இது யூனிவர்சல் ஃபிக்ஸர். நீங்கள் எந்த வித போர்டு வந்தாலும் இப்போ எடுத்துட்டேன் இல்லையா, இந்த மாதிரி போர்டை எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த மேலே இருக்கக்கூடிய ஃபிக்ஸர் ஆம்பரண்டையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த போர்டில் இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே எடுத்து அப் அண்ட் டவுன் போட்டுட்டேன். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல கேப் ஃபுல்லாக கிடைக்கும். ஒரு பிசிபியோட ஃபுல் கேப் கிடைக்கும். அதனால் என்ன பண்ண முடியும், மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை, இப்போ லேட்டஸ்ட் வரக்கூடிய எந்த ஒரு பிசிபியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், கேப் ஃபுல்லாக கேப், முதல்ல கேப் கிடைக்காது, இப்போ கேப் வந்திருக்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், ரெண்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா இப்போ என்ன காமிச்சிருக்குன்னா ஒரு மாடல் மட்டும் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எஸ்எம்டி கம்ப்ளீட்டாக. எஸ்எம்டி அதாவது பிசிபி டைப்பில் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிடலாம். மொபைல் ஃபோன் மாதிரி இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், லென்த்தியாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ண முடியும், கூட்டி குறைச்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எந்த சைஸில் வேணாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த காடிக்குள்ளே இன்சர்ட் ஆகிக்கும். ஃபுல்லாக இன்சர்ட் ஆகிக்கும். இப்போ நான் டைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது நல்ல பிக்சராக உள்ளுக்குள்ளே வந்துடும். இங்கேயும் டைட் இருக்கும். ஸோ எந்த காரணத்தை கொண்டு போர்டு கொஞ்சம் கூட ஷேக் ஆகவே ஆகாது, கொஞ்சம் கூட ஷாக் ஆகாது. கிட்டத்தட்ட லிஃப்ட் பண்ண கூட அந்தளவுக்கு வெயிட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ எந்த டைப் ஆஃப் பிசிபி இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இதில் நீ ஃபிட் பண்ணும். பவர் சப்ளை போர்டாக இருந்தாலும் சரி, எஸ்எம்டி பவர் சப்ளையாக இருந்தாலும் சரி, ஈவன் இந்த மாதிரி இருந்த யூனிட் இருந்தால் கூட இந்த யூனிட்டை பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அகலம் ஜாஸ்தி. இந்த மாதிரி இதனுடைய இந்த ப்ராக்கெட்டை அப் டவுன் போட்டுட்டிங்கன்னா நான் மாற்றி விட்ருக்கேன். இது இங்கே இருக்கிறத அப்படியே திருப்பி ரிவர்ஸ் அப்படி போட்டு விட்ருக்கேன். அதனால் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய கேப் அதிகமாக கிடைக்கும் இப்போ நெசசரின்னா. ஓகேவா, இல்லை எனக்கு நார்மலாக வெறும் மொபைல் சர்வீஸ் தான் பார்க்குறோம், இஎம்எம்சிசி மட்டும் ஐசி மட்டும் மாற்றுறோம், ரீபாலிங் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு இருக்கிறப்ப நீங்கள் நார்மலாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹீட் அப்ளை பண்ண கூட தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒன் செகண்ட். இப்போது இந்த போர்டோட, அதாவது இந்த பிசிபி ஹோல்டரோட இந்த ஹோல்டர் பெஸ்ட்டு. உங்களுக்கு யாராவது தேவைப்பட்டது அப்படின்னு கேட்டால் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஏற்கனவே லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒன் செகண்ட், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு லிக்விட் பேஸ்ட் இருக்குது. இது கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணுறதுக்கு அவசியம் தேவை. ஒரே ஒரு ட்ராப் விட்டுட்டு சால்ட்ரிங் டீசால்ட்ரிங் பண்ணிங்கன்னா கிளியராக இருக்கும், பக்காவாக அந்த காம்பவுண்டை எடுக்க முடியும். ஒன்று, இதே மாதிரி சாலிட் பேஸ்ட்டு, குவிக் பேஸ்ட்டு. ஓகேவா, இந்த டைப்பில் இருக்கும். இந்த டைப் யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும். தென் டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப், அதை பற்றி ஒரு டெமோ போட்டிருக்கேன். இது ஒவ்வொரு எல்சிடி எல்இடி டிவி சர்வீஸ் பண்ணுற ஒவ்வொரு என்ஜினியருக்கும் கம்பல்சரி தேவைப்படும். யாரெல்லாம் எஸ்எம்டி காம்பவுண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறாங்களோ, ஏன்னா ஃபியூச்சரில் தான் வரப்போகுது, அதுக்கு இது தேவைப்படும். ஓகேங்களா, தென் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக என்ன இருக்குது, இந்த 4-in-1 டூல் கிட்டு. இது எப்படி யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், வேணால் வாங்கிக்கலாம். ஓகே, தென் இந்த இடத்துல டீசல் விக் இருக்குது. டீசல் விக் இல்லாமல் எந்த காம்பவுண்ட்ஸ் ஈஸியாக எடுக்க முடியாது, அது கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுன்னு வச்சுங்களேன். பர்டிகுலராக அந்த வயலட்டில் இருக்கு இல்லையா, இதனுடைய காஸ்ட் மட்டும் 125 வருது, ஜப்பான்லேருந்து வருது இந்த டீசால் விக்கு.
இது ரொம்ப சீப்பர் மார்க்கெட்டில், கொஞ்சம் குவாலிட்டி. இப்படி எல்லாமே குவாலிட்டி வைஸ் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த பிசிபி ஹோல்டர், பிசிபி ஸ்டாண்ட். இது டீசல் பம்ப் இப்போ நெசசரி அப்படின்னா வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் மூலிமா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன கோர்ஸ் நடத்துகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸ், தட் மீன்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனிங். தென் அடுத்த கோர்ஸ் என்ன நடத்த போகிறோம்னா, சிஆர்டி டிவி ட்ரைனிங் நடத்துகிறோம், எல்சிடி எல்இடி டிவி நடத்துகிறோம், பைப் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி லைட் ஒரு கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சோலார் பேனல் பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வரப்போகுது. யூபிஎஸ்ஸில் எப்படி நான் கொடுத்துருக்கோமோ அதனுடைய அப்கிரேட் லெவலில் உங்களுக்கு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வரப்போகுது. அதில் விஎஃப்டி வரைக்கும் இன்க்ளூடிங் ஆகும். தென் உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் பற்றிய ஒரு கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேரியஸ் கிளாஸஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன கோர்சஸ் வேணுமோ அந்த கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது 5 பிட் சால்ரிங்க. இப்போ நெசசரி அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்குன்னா, நாட் ஃபார் பிஸ்னஸ். ரிமோட் ப்ளஸில் இருக்க ஸ்டூடெண்ட்டு, ரூரல் ஏரியாவில் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அவங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே இப்போது அர்பனில் இப்போ டவுனில் இருக்க ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் இதெல்லாம் இருக்காங்களோ அதே அளவுக்கு ரூரலில் இருக்கவங்களும் பிக்கப் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த காமௌண்ட்ஸ் பற்றிய டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறோம். எதெல்லாம் உங்களுக்கு சர்வீஸுக்கு தேவையோ அதையெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.